நீங்க தான் வரணும். ஒவ்வொரு தயவு செய்து யாரும் மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும், இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷனால என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையே மாறும், நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார். இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார். நன்றி தம்பி. ஆஹா, நன்றி தம்பி. தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார். தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதை படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தா மட்டும் இல்லை, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்கள் தான் 2026 மக்களுடைய சார்பாக, மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது, அதனால் மக்களுடைய சார்பாக நான் சொல்கிறேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன், கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி தம்பி. தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி நன்றி. ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது. உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை. இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது. நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்க்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு. Give me blood and I shall give you the freedom என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். ஆக எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, ஒரு 4 மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரை உலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால், உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோபலட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டுமல்ல, டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே. இது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. மொத்த மதிப்பெண்களே 600 தான். அதுல 1 மார்க் தான் இல்ல, 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதோ ஓவியாஞ்சலி, அவரை பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது மாணவி ஓவியாஞ்சலிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும்.
அது மட்டுமல்ல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பார்களே, அந்த செவிச்செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவர் அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். சவால் மனிதர் மட்டுமல்ல, கல்வி துறைக்கே சவால் விடக்கூடிய சிறந்த கல்வியாளராக தம்பி வர வேண்டும் என வாழ்த்தி அரங்கம் நிறைந்த கரவொலியை தருவோம். வாழ்த்துக்கள் தம்பி. அவரை தொடர்ந்து
மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.